Okay. What pattern you are able to find here? கண்டுபிடிச்சிங்களா? அப்படியா? சரி, ஓகே, பார்த்துருமா? 2 first term 2 into 3 6 plus 1 7. கரெக்டா? மைனஸ் எங்க பண்ணிருக்காங்க? அடுத்த டேர்ம் என்ன இருக்கு? 7 into 3 21 plus 1 it is going to be 22. எல்லா ப்ரீவியஸ் டேர்ம் 3ஆல் மல்டிப்ளை பண்ணி பிளஸ் 1 ஆட் பண்ணிருக்கேன், அவ்வளவுதான். அப்போ அடுத்தது என்னது? 22 into 3 plus 1 it is going to be 67. அதே லாஜிக் தான், இந்த லாஜிக் தான், நீ வேணா செக் பண்ணிக்கலாம். அடுத்தது என்னது? 67 into 3 plus 1 it is going to be 202. அப்போ 203 சாரி 202 into 3 plus 1 என்ன ஆன்சர்? 607. அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. வேணா நீ செக் பண்ணிக்கலாம். கடைசி 607 into 3 plus 1 1822 அப்படின்னு வரும். ஸோ ஆன்சர் இஸ் 607. சரியா? இந்த லாஜிக் சிம்பிளா இருக்கா? இந்த லாஜிக் எப்போ 2021ல கேட்டிருக்காங்க. 2021 அப்பனா பழைய காலம் அது. சரியா? இப்பெல்லாம் நம்ம இவால்வ் ஆன ஒரு ஹியூமன் பீங். இப்போ முன்னாடி எல்லாம் பார்த்தோம் இல்லையா? இதுக்கு முன்னாடி பார்த்ததெல்லாம் கொஞ்சம் டஃப்பா இருந்துச்சு. 2021ல கொஞ்சம் ஈஸியா கேட்டிருக்காங்க. அதுக்கு அப்புறம் போக போக நீங்க ரிவர்ஸ்ல பாத்தீங்கன்னா போக போக என்ன இருக்கு? டஃப் பண்ணிருக்காங்க இதே பேட்டர்ன்ல. சரியா? சரி, அடுத்தது போலாமா? A simple mathematical operation, each number of the sequence results in a sequence with respect to prime numbers. Which one of the following is the next number in the sequence? The sequence எப்படி follow? A simple mathematical operation, each number of a sequence results in a sequence with respect to prime numbers. சின்னதா இதை மேனிபுலேட் பண்ணோம் அப்படின்னா இந்த சீக்வன்ஸ் எப்படி ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். அது எப்படி ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க? பிரைம் நம்பரை பேஸ் பண்ணி ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அப்படின்னும் போது வாட் இஸ் இந்த சீக்வன்ஸ்ல வாட் இஸ் த நெக்ஸ்ட் டேர்ம்? அதான் கொஸ்டின். ஒன் ஆஃப் அகைன் 2020 கொஸ்டின், சிம்பிள் கொஸ்டின். சரியா? ஆமா. 14 என்னது? 13 plus 1. 18 17 plus 1. 13 is a prime number, 17 is a prime number. அடுத்தது 20 19 plus 1. 24 33 plus 1. இது எல்லாமே பிரைம் நம்பர். 30 29 plus 1. 32 is what? 31 plus 1. அப்போ what is the next? கன்சிக்யூட்டிவா இருக்கிற பிரைம் நம்பர்ஸை எடுத்துட்டு பிளஸ் 1 பண்ணிருக்காங்க. 13க்கு அப்புறம் அடுத்த பிரைம் நம்பர் 17. 17க்கு அப்புறம் 19. 19க்கு அப்புறம் பிரைம் நம்பர் 23. 23க்கு அப்புறம் 29. 29க்கு அப்புறம் 31. 31க்கு அப்புறம் என்ன பிரைம் நம்பர்? 32 is not a prime number, 33 is not a prime number, 34 is not a prime number, 35 is not a prime number, 36 is not a prime number. அடுத்தது என்னது? 37 தான் prime number. அப்போ 37 plus 1 it is going to be 38. 38 தான் next term in the sequence. Here it is going to be 38. Answer is 38. Okay? Simple. இந்த மாதிரி கொஸ்டின் வரணும் அப்படின்னு வேண்டிக்குங்க. சிம்பிளா. அடுத்தது போலாமா? Now missing letters. இந்த மாதிரி கொஸ்டின் again they are asking one question in this missing letter concept. சரியா? இங்க என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துருவாங்க, அங்கங்க விடுபட்டிருக்கும் லெட்டர்ஸ். சரியா? யாருக்கெல்லாம் இது தெரியாது, இந்த சம் எப்படி சால்வ் பண்றது தெரியல. சரி, என்ன பண்ணோம் அப்படின்னா இது வந்து you have to go with the option. வேற எந்த லாஜிக்கும் கிடையாது. ஆப்ஷன்ல இருக்கிற இந்த பிஏடிசி சப்ஸ்டியூட் பண்ணணும். சப்ஸ்டியூட் பண்ணதுக்கு அப்புறம் அத இங்க எவ்வளவு லெட்டர்ஸ் இருக்குன்னு பாருங்க. மொத்தம் எவ்வளவு லெட்டர்ஸ் இருக்குங்க? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. 20 லெட்டர்ஸ் இருக்கு. கரெக்டா? இதெல்லாம் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணதுக்கு அப்புறம் மொத்தம் 20 லெட்டர்ஸ் இருக்கும். இந்த 20 லெட்டர்ஸ் நம்ம எப்படிலாம் பிரிக்கலாம்? ஐ மீன் எப்படிலாம் ஸ்ப்ளிட் பண்ணலாம்? இல்ல,
20 அந்த நீங்க அந்த ஆர்டரை மாத்தக்கூடாது. இருக்கிற லெட்டர்ஸோட ஆர்டரை மாத்தக்கூடாது. அந்த விடுபட்ட இடத்துல நீங்க இதுதான் எடுத்து ரீப்ளேஸ் பண்ணலாமே தவிர்த்து, ஐ மீன் ஃபிக்ஸ் பண்ணலாமே தவிர்த்து மாத்தக்கூடாது மத்தது எதுவும். நான் என்ன கேக்குறேன் அப்படின்னா, மொத்தம் 20 லெட்டர்ஸா இருக்கு இல்லையா? இதை நான் டூ டூ லெட்டர்ஸா பிரிக்கலாமா? 10 செக்மெண்ட்ஸ். ஐ கேன் மேக் 10 செக்மெண்ட்ஸ். அப்படி இல்லை என்ன பண்ணலாம்? ஃபோர் லெட்டர்ஸா பிரிக்கலாம். ஃபோர் லெட்டர்ஸா பிரிச்சோம்னா 5 செக்மெண்ட்ஸ் வரும். இல்லைன்னா ஃபைவ் லெட்டர்ஸா பிரிக்கலாம். ஃபைவ் லெட்டர்ஸா பிரிச்சா அப்படின்னா நமக்கு 4 செக்மெண்ட்ஸ் வருமா? இல்லைன்னா அடுத்தது என்னது? 10. சரியா? சோ இந்த ஆப்ஷன், இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இருக்க லெட்டர்ஸை அங்க சப்ஸ்டியூட் பண்ணிட்டு இத ஒன்னு டூவா ஸ்பிளிட் பண்ணி பாருங்க. ஏன்னா த்ரீயா ஸ்பிளிட் பண்ண முடியாது. எதுவும் லாஸ்டா எதுவும் ரிமைனிங்லாம் எதுவும் வரக்கூடாது. ஓகேவா? எல்லா செக்மெண்ட்லயும் சேம் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்கும். ஒன்னு டூவா ஸ்பிளிட் பண்ணலாம், இல்ல ஃபோர் இல்ல ஃபைவ் 10. சரியா? ஸ்பிளிட் பண்ணி பார்க்கணும். ஸ்பிளிட் பண்ணி பார்க்கும்போது அதுல ஒரு பேட்டர்ன் இருக்கணும். சரியா? அப்படி ஒரு பேட்டர்ன், நீங்க வேலிட் பேட்டர்ன் ஒண்ணு கண்டுபிடிச்சீங்கன்னா அதான் ஆன்சர். வேலிட் பேட்டர்ன் ஒண்ணு கண்டுபிடிச்சீங்கன்னா அதான் ஆன்சர். நான் இந்த சம்ம சால்வ் பண்ண உங்களுக்கு புரியும். சரியா? புரிஞ்சா? பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் வில் சப்ஸ்டிட்யூட் தி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ. பி ஏ டி சி. இப்ப நான் ஃபில் பண்ணிட்டேன். ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் நீ என்ன பார்க்கணும்? இது எப்படி ஸ்பிளிட் பண்ணலாம், இது தெரியணும். எப்படி ஸ்பிளிட் பண்ணலாம்? இதை டூவா ஸ்பிளிட் பண்ணலாம். டூவா ஸ்பிளிட் பண்ண அப்படின்னா எனக்கு ஏதாவது லாஜிக் வருதா? ஏபி வருது, பிசி வருது, டிஏ. ஏபி பிசி டிஏ, அதுக்கப்புறம் பிபி சிடி, ஏபி சிடி, டிஏ பிசி சிடி. ஏதாவது லாஜிக் இருக்கு அதுல? ஏதாவது ஒரு சைக்கிள் மாதிரி ஏதாவது ஒரு லாஜிக் இருக்கணும். அதாவது ஒரு லாஜிக் இல்ல. டூவா ஸ்பிளிட் பண்ணா வரல. சரியா? அப்போ அடுத்தது என்னது? ஃபோரா ஸ்பிளிட் பண்ணலாம். ஃபோரா ஸ்பிளிட் பண்ண என்ன வரும்? ஏபிசி, அடுத்தது டிஏபிபி, சிடிஏபி, சிடிடிஏ, பிசிசிடி. ஏதாவது லாஜிக் இருக்கா அதுல? இதுல ஏதாவது லாஜிக் இருக்கா? ஒரு லாஜிக் இல்ல. அப்போ ஃபோரா நம்ம ஸ்பிளிட் பண்ணது வேலைக்கு ஆகல. இட்ஸ் நாட் ஒர்க்கிங். இட்ஸ் நாட் கிவிங் எனி அது ஐ மீன் ஒரு லாஜிக்கலான ஒரு பேட்டர்ன் இல்ல. 2A BC அந்த மாதிரி ஒரு, ஐ மீன் நான் சொல்றது புரியுதா? AA BC இல்ல BBCD அந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் வரல. சரியா? ஓகே. அதே மாதிரி ஃபைவ் ஸ்பிளிட் பண்ணி பார்த்தா வருமா? ABCD. இது கொஞ்சம் டைம் எடுக்கும், ஏன்னா எல்லா ஆப்ஷனும் நீங்க வெரிஃபை பண்ணணும். ரைட்? ABCD, அடுத்தது ABCD வந்துச்சுன்னா ஓகே. இல்ல BACDA ஏதோ ஒரு சைக்கிளிக் ஃபார்முலா வந்துச்சுன்னா ஓகே. ஆனா என்னது? ABBCD அப்படின்னு வருது. ABCDD, ABCCD அப்படின்னு வருது. சரியா? இதுல ஏதாவது லாஜிக் இருக்கா? இங்க சார் இங்க வந்து சி 2 முறை வந்திருக்கு, டி 2 முறை வந்திருக்கு, இங்க பி 2 முறை வந்திருக்கு, ஆனா இங்க ஏ 2 முறை வரலையே. வந்திருக்கணும்ல அப்படின்னா சொல்லலாம். அப்போ இது ஒர்க் ஆகல. சரியா? நீங்க அதுக்கப்புறம் 10ஆ ஸ்பிளிட் பண்ணாலும் ஒர்க் ஆகாது. எந்த லாஜிக்கும் இருக்காது. ரைட்? ஸோ நம்ம எப்படி ஸ்பிளிட் பண்ணலாம், எவ்வளவு டைம் ஸ்பிளிட் பண்ணலாம், ஸ்பிளிட் பண்ணி பார்த்துட்டோம். ஒரு ஆப்ஷன் எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணி ஸ்பிளிட் பண்ணி பார்த்துட்டோம். ஒரு லாஜிக் இல்லை. சரியா? அதே மாதிரி அடுத்த ஆப்ஷன் எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்க, லாஜிக் வராது. அடுத்த ஆப்ஷன் எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்க, லாஜிக் வராது. சரியா? லாஸ்ட் டி பண்ணி பார்ப்போமா? சி வருமா? சி. சரி, ஓகே. தெரியல, பார்ப்போம். செக் இட். சி. சி ஆப்ஷன் என்னது? ஏ, இங்கேயும் ஏ, and then here C, here what? D. இப்போ டூவா ஸ்பிளிட் பண்ண ஏ, அப்ப டூ ஸ்பிளிட்டிங் வந்து எந்த லாஜிக் கொடுக்கல. அடுத்தது ஃபோரா ஸ்பிளிட் பண்ண என்ன வருது? ஏஏபிசி, ஏஏபிசி, டிஏபிபி, டிஏபிபி, சிடிஏபி, சிசிடிஏ,
BCDD ஏதாவது லாஜிக் இருக்கா? பேட்டர்ன் இருக்கா அதுல? ஒரு பேட்டர்ன் இல்ல. 5 ஸ்பிளிட் பண்ணோம்னா வருதா பார்ப்போம். 5 5 ABCDA. சரி, டியோல தானே. AABCD. அடுத்தது ABBCD. ஃபர்ஸ்ட் A 2 முறை வந்திருக்கு, அடுத்தது B 2 முறை வந்திருக்கு, அடுத்த ஃபைல் என்னது C 2 முறை வந்திருக்கு, அடுத்த ஃபைல D 2 முறை வந்திருக்கு. இதுல ஒரு பேட்டர்ன் இருக்கா? ஒரு லாஜிக்கலா ஒரு பேட்டர்ன் இருக்கா? அப்போ ஆப்ஷன் என்னது? சி தான் ஆப்ஷன். புரியுதா? சோ இந்த மாதிரி கண்டுபிடிக்கணும். ஸோ ஆப்ஷன்ஸை சப்ஸ்டியூட் பண்ணி கொஞ்சம் டைம் இருக்கும், இது கொஞ்சம் ஃபாஸ்டா நீங்க வெரிஃபை பண்ணணும். சரியா? அடுத்தது போலாமா? ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் கண்டிப்பா ஒரு கொஸ்டின் கேட்கறாங்க. 2024ல கேட்டது கொஸ்டின் 2023லயும் இதுல கேட்டிருக்காங்க. திஸ் இஸ் த கொஸ்டின் 2023 கொஸ்டின். ஆன்சர் என்னது? 2023ல கேட்ட கொஸ்டின் பேட்டர்ன். மொத்தம் நீ என்ன பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் எவ்வளவு லெட்டர்ஸ் நம்ம எப்படி எல்லாம் ஸ்பிளிட் பண்ணலாம் அது தெரிஞ்சுக்கணும். மொத்தம் எவ்வளவு லெட்டர்ஸ் இருக்கு? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. 20 லெட்டர். சேம் லாஜிக். ஒன்னு 2 2 ஸ்பிளிட் பண்ணலாம், இல்ல 4 4, இல்ல 5 5 10 10. சரியா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ வருமா? DACB. 2 2 ஒரு லாஜிக் இல்ல. 4 4 ABCD, AABC, இருக்கா? AABC, CDAB, BCDB, ABCD. ABCD ஸ்டார்ட் முடிவு ஓகே, ஆனா இன்பிட்டில் ஒரு லாஜிக் இல்லையே. சரிதானே? அப்போ நம்ம 4 ஸ்பிளிட் பண்ணா வரல, அதை நீங்க 5 ஸ்பிளிட் பண்ணி பார்க்கணும். 5 ஸ்பிளிட் பண்ண ஏதாவது லாஜிக் இருக்கா? 5 ஸ்பிளிட் ABCDA, ABCCD, ABBCD. அதுக்கு தான் இருக்கா? 5 ஸ்பிளிட் பண்ணாலும் அதுலயும் என்னது ஒரு பேட்டர்ன் இல்ல. அப்ப என்ன பண்ணலாம்? அடுத்தது B சப்ஸ்டியூட் பண்ணணும், அடுத்தது C சப்ஸ்டியூட் பண்ணணும், அடுத்தது D இப்படி பண்ணி தான் பார்க்கணும் நீங்க. இதுக்கு வேற லாஜிக்லாம் இல்ல. யூ ஹேவ் டு கோ ஃப்ரம் தி ஆப்ஷன். சரியா? என்ன வரும்? D சப்ஸ்டியூட் பண்ணா என்ன வரும் பாப்போம். I think D is the answer. Let me guess. Okay. D தான் பார்த்த மாதிரி இருக்கு. Okay. D D C A. ஏதாவது பேட்டர்ன் இருக்கா? 4 4 ஸ்பிளிட் பண்ணுங்க. ABCD, DABC, CDAB, ABCD, DABC, CDAB, BCDA, ABCD. பேட்டர்ன் இருக்கா? என்ன பேட்டர்ன்? ABCD D ல முடியுது, அகைன் D ல ஸ்டார்ட் ஆகுது, அகைன் இட்ஸ் லைக் a சைக்கிள். ஒரு சைக்கிள் மாதிரி. ABCD. ஃபர்ஸ்ட் ABCD வந்து எதாச்சு, அடுத்தது D ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது DABC. கரெக்டா? அடுத்து C ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது CDAB. அடுத்து B ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது BCDA. அடுத்தது ABCD. அந்த சைக்கிள் ஃபார்ம்ல இருக்கு, ஒரு பேட்டர்ன் இருக்கு. அப்ப இதான் என்னது ஆன்சர். 4 4 ஸ்பிளிட் பண்ணவே ஆன்சர் வந்துச்சு. 5 ஸ்பிளிட் பண்ணி பாருங்க, வருது ஆன்சர். ஏதாவது பேட்டர்ன் இருக்கா? ABCDD, ABCCD. இல்லையா? வரும். 5 5 ஸ்பிளிட் பண்ணுது. ABD 2 டைமிங் ரிப்பீட் ஆயிருக்கா? ஓகே. ப்ளீஸ் வாங்க. இதுவும் ஃபாலோ ஆகும். இங்க என்னது? ABC D 2 டைம்ஸ் ரிப்பீட் ஆயிருக்கு.
ஏபி சி டைம்ஸ், சி ரெண்டு டைம்ஸ் ரிப்பீட்டா இருக்கு, ரிவர்ஸ்ல வருது. ஏ பி ரெண்டு டைம்ஸ் ரிப்பீட்டா இருக்கு, சிடி. அடுத்தது என்னது? ஏஏ, ஏ ரெண்டு டைம்ஸ் ரிப்பீட்டா இருக்கு, பிசிடி. புரிஞ்சா? இதுவும் என்னது? ஃபாலோஸ் த பேட்டர்ன். அப்போ ஆன்சர் இதுதான், ஆப்ஷன் டி. Will you go for next? சரி, take 1 minute, answer the question. என்ன ஆன்சர்? Online students also, you can put your answers in the chat box. ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க பாப்போம். Online students, you can also answer. 2021ல கேட்ட கொஸ்டின், 2022ல இந்த இதுல இருந்து கொஸ்டின்ஸ் வரல. ஆப்ஷன் ஏதாவது போட்டிருக்கீங்களா ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ்? நோ. ஆப்ஷன் பி, ஆப்ஷன் டி, ஆப்ஷன் டி. somebody saying ஆப்ஷன் டி. சிவனேசன், ஆப்ஷன் டி. டியா? செக் பண்ணிடுவோமா? ஆப்ஷன் டி. ஒர்க் அவுட் பண்ணோம். அப்படியே வந்துட்டீங்களா? சரி, ஓகே. டி, எல்லாமே டி தான் சொல்லியிருக்கேன், செக் பண்ணிடுவோம். If I substitute D options here, what do I get? A, B, A, B, A, B. சரி, மொத்தம் எத்தனை லெட்டர்ஸ் இருக்கு? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18. 18 நம்ம ஸ்பிளிட் பண்ணோம் அப்படின்னா என்னென்ன பாசிபிலிட்டி? 2, 2 ஸ்பிளிட் பண்ணலாம், 3 ஸ்பிளிட் பண்ணலாம், 4 பண்ண முடியாது, 6 பண்ண முடியும், அதுக்கப்புறம் 18 தான் பண்ண முடியும். 9 கூட பண்ணலாம். எஸ், 9 18 இப்படிதான் நீங்க ஸ்பிளிட் பண்ண முடியும். அப்போ 2 2 பண்ணி பார்த்தோம்னா ஏபி பிஏ, ஏபி ஏபி மாறிடுச்சு. ஏபி ஏபினா ஏபி ஏபினே வரணும், இல்ல ஏபி பிஏன்னா அடுத்தது ஏபி பிஏன்னு வரணும். சரியா? 2 2 ஸ்பிளிட் பண்ணா நமக்கு வந்து பேட்டர்ன் ஃபாலோ ஆகல. 3 3 ஸ்பிளிட் பண்ணா என்ன வருது? ஏபி பி, ஏஏபி, ஏபிபி, ஏஏபி, ஏபிபி, ஏஏபி வருதா? அப்போ பேட்டர்ன் ஃபாலோ ஆகுது. அப்போ ஆன்சர் என்னது? டி தான் ஆன்சர். ஓகேவா? அடுத்தது போலாமா? ஓகே. ஸோ லாஸ்ட் கொஸ்டின் 2020ல கேட்ட ஒரு கொஸ்டின். இதுக்கு என்ன ஆன்சர்? மொத்தம் எவ்வளோ டேர்ம்ஸ் இருக்கு? ஐ மீன் லெட்டர்ஸ். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. 20 இருக்கு. 2 4 5 10 20. அப்போ எந்த ஆப்ஷன்? ஆப்ஷன் ஆப்ஷன் போட்ட மாதிரி இருக்கு ஏதோ. வச்சு ஆன்சர். ஏ சப்ஸ்டியூட் பண்ணா ஏதாவது ஆன்சர் வருதா? செக் பண்ணி பாருங்க. ஏ பி சி டி. எனி லாஜிக்? நீங்க 2 2 ஸ்பிளிட் பண்ணா ஏபி 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 பிபி சிபின்னு வந்துருச்சு. கரெக்டா? ஒன்னும் வரல. அதுக்கப்புறம் 4 4 4 ஸ்பிளிட் பண்ணா என்ன வருது? ஏபி ஏபி, ஏபி பிபி, சிபி சிடி. ஏதாவது பேட்டர்ன் இருக்கா? சிடி சிடி, இடி இடி, அதெல்லாம் ஓகே. ஏபி ஏபி ஓகே. ஏபி பிபின்னு வந்துச்சுங்க. சிபி சிடின்னு வந்துருச்சு, மாறிடுச்சு.
இது சிடி சிடி இடி இடி ஓகே. அங்க ஒரு பேட்டர்ன் இன்பிட்வீன்ல என்னது பேட்டர்ன் இல்ல. ஃபர்ஸ்ட் ஏதோ ஒரு பேட்டர்ன் ஃபாலோ ஆகுது, லாஸ்ட் ஏதோ ஒரு பேட்டர்ன் ஃபாலோ ஆகுது. ஆனா மத்ததெல்லாம் என்ன பண்ணல. 5 ஸ்ப்ளிட் பண்ணோம்னா ஏபி ஏபிஏ, பிபி பிசிபி, சிடி சிடிசி, டிஇ டிடி டிடி, ட்ரிபிள் டி வந்துச்சு. அப்போ 5 ஸ்ப்ளிட் பண்ணாலும் என்னது வரல. சரியா? அப்ப இந்த ஆப்ஷன் ஒர்க் ஆகாது. அடுத்து என்ன பண்ணிப்பாரு, பிஎஸ் சப்ஸ்டியூட் பண்ணிப்பாரு. ஐ திங்க் ஃபார் திஸ் கொஸ்டின் சி இஸ் தி ஆன்சர். ஸோ யில் சப்ஸ்டியூட் ஏ சி சி இ. 4 ஸ்ப்ளிட் பண்ணா வருதா இல்ல 5 ஸ்ப்ளிட் பண்ணுமா? 4 ஸ்ப்ளிட் பண்ணோம்னா ஏபி ஏபி, ஏபி சிபி, சிபி சிடி, சிடி சிடி, இடி இடி அப்படின்னு வருது. ஆனா இன்பிட்வீன்ல ஒரு பேட்டர்ன் வரல. கடைசியா லாஸ்ட்ல பேட்டர்ன் வருது, இன்பிட்வீன்ல பேட்டர்ன் இல்லல்ல. அப்போ 5 ஸ்ப்ளிட் பண்ணோம்னா ஏபி ஏபி ஏ, பிசி பிசி பி, சிடி சிடி சி, டிஇ டிஇ டி. பேட்டர்ன் இருக்கா? அப்போ ஆப்ஷன் என்னது? சி தான் ஆப்ஷன். ஆன்சர் சி. ஓகே, அண்டர்ஸ்டுட். Next, we are entering into coding decoding, another interesting area and simple area where you will get to questions easily. இந்த கோடிங் டீகோடிங்லாம் ரொம்பலாம் நீங்க திங்க் பண்ண வேணாம். இந்த மாதிரி லெட்டர்ஸ் யூஸ் பண்ண என்ன பண்ணுங்க, ஏபிசிடி ஓகே எழுதி நம்பர் கொடுத்துடணும். அந்த ஏபிசிடி எப்படி எழுதணும் அப்படின்னா ரிவர்ஸ்ல எழுதிக்கணும். நீங்க எப்படி ரிவர்ஸ்ல 2 முறை எழுத தேவையில்ல, ஒரே டைம் எழுதிட்டு ஏ சாரி ஏ பி சி டி இ எஃப் ஜி ஹெச் ஐ ஜே கே எல் எம் 13 டேர்ம். எம் முடிஞ்ச உடனே ரிவர்ஸ்ல எம் என் ஓ பி கியூ ஆர் எஸ் டி யூ யூ வி டபிள்யூ எக்ஸ் ஒய் இசட். இதை நம்பர் கொடுத்துருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 கொடுத்துட்டுமா? இப்ப நீங்க ஈஸியா ஆப்போசிட் லெட்டர்னு சொல்லிடலாம். என்ன நம்பர்னு சொல்லிடலாம். ஆப்போசிட் லெட்டர் ஏ ஆப்போசிட் என்னது ரிவர்ஸ்ல எழுதணும் அப்படின்னா இசட். பிக்கு என்னது ஆப்போசிட் ஒய், ஒய்க்கு ஆப்போசிட் என்னது பி. 2 அப்படின்னா அதோட ஆப்போசிட் நம்பர் என்னது 25, 25 அதுக்கு ஆப்போசிட் நம்பர் என்னது 2. அதே மாதிரி என்னது இங்க 7னா ஜி, ஜியோட ஆப்போசிட் நம்பர் டி. ஐ மீன் ஆப்போசிட் லெட்டர் டி, நம்பர் என்ன 20, 20க்கு ஆப்போசிட் 7. ஸோ இப்படி எழுதிட்டீங்கன்னா பிக்சர் ஐ மீன் ஓவரால் ஒரு ஐடியா கிடைச்சிடும். இதை எழுதுனதுக்கு அப்புறம் யூ ஹேவ் டு கோ ஃபார் சால்விங் த ப்ராப்ளம். சரியா? அடுத்தது போலாமா? ஓகே. ABCD is written as 24. EFGS EFGH is 1680. இது கொஸ்டின் பேப்பர் கிடைக்குமா? கொஸ்டின் பேப்பர் ஒண்ணுதான் இருக்கா? இல்ல இல்ல வச்சுக்கோங்க. சரி, ஏன்னா எனக்கு அந்த போர்ட்ல ஒர்க் பண்ணும், ஏன்னா ஏபிசி எனக்கு தெரியணும்ல. சரி, 1680. தென் ஹவு இஸ் ஐஜேகேஎல் ரிட்டன் இன் தட் கோடு? ஐஜேகேஎல் எப்படி எழுதுது? சரி, என்ன சொல்லியிருக்காங்க பார்த்துருவோமா? ஓகே, ஏபிசிடி எப்படி எழுதியிருக்காங்க? ABCD is 24. And then EFGH. EFGH, it is 1680. அப்போ IJKL இது 2024 கொஸ்டின். லாஸ்ட் போன வருஷம் கேட்ட கொஸ்டின். என்ன லாஜிக் ஃபார்ம் பண்ணிருக்காங்க? ABCD எப்படி 24 எழுதிருக்காங்க? ABCD கரஸ்பாண்டிங்கா இருக்கிற நம்பர் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிருக்காங்க. 1 into 2 into 3 into 4 24. கரெக்டா?
1 into 2 into 3 இது இருக்கிற நம்பர் எல்லாத்தையும் ஆட் பண்ணா 24. அப்ப EFGH அதே லாஜிக் வருதான்னு பார்ப்போம். EFGH என்ன நம்பர்? EFGH. So 30, 5 into 6 into 7 into 8. Okay. So it is 30 into what? 56. So it is going to be 18, remaining 1. So 15, 16, 1680 வந்துச்சா? அப்ப அதே லாஜிக் தான் IJKL நம்ம பண்ணோம். IJKL என்ன நம்பர்ஸ்? IJKL. So it is going to be 90 into 11 into 12. It is going to be 132. கரெக்டா? 11 into 12, 132. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? So 18, remaining 1, 27, 28, remaining 2. So 9, 1, 1, 11880 இருக்கா? ஒன் ஒன் எயிட் எயிட் ஜீரோ இதான் ஆப்ஷன். ஓகே, அடுத்த கொஸ்டின் போலாமா? See, it is important topic. Definitely will get 1 or 2 question. நீங்க வேணா பாத்துக்கங்க, ஒரு வருஷம் கூட ஒரு கொஸ்டின் மிஸ் ஆயிருக்காது. எல்லா வருஷமும் கண்டினியூஸா கேட்டுட்டே இருக்காரு. சரியா? அடுத்தது போலாமா? ஸோ இட் இஸ் கோடிங் டிகோடிங். கோடிங் டிகோடிங் அப்படின்னா ஒரு பேட்டர்ன் அங்க ஒளிஞ்சிட்டு இருக்கும், அந்த பேட்டர்னை கண்டுபிடிச்சு அதை நம்ம அப்ளை பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கணும், அவ்வளவுதான். கோடிங்னா மறைக்கிறது, டிகோடிங்னா கண்டுபிடிக்கிறது. ஓகே.